ஆஸ் அ 90s கிட்டா நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருக்கும். நியூஸ் வந்து ஒரு நியூஸ் போச்சு. அதாவது வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பத்தி ஒரு நியூஸ். அதை பார்த்துட்டு நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், இதை பத்தி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு. அதுக்கு வந்து எங்க அப்பா வந்து அந்த விஷயத்தை வந்து இக்னோர் பண்ணிட்டாரு. இக்னோர்னா இல்ல அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய வயசு இல்லை அப்படின்னு ஒரு இக்னோரு. அது வந்து நீ டீச்சர் கிட்ட, நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கேட்கும் போது நீ டீச்சர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதாவது இப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேட்பாங்க, அது வந்து ரொம்ப பெரியவங்க சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கும். பட் அதுக்கு நம்மளுக்கு பதிலும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணோம்ல, அது வந்து எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் வருது. எஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பத்தி நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்ல வந்து எங்க அப்பாட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். பட் இப்ப இருக்கிற நிலைமை, அதாவது இப்ப இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்னன்னா, இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்றது இனிமேல் கட்டாயமா இருந்தாகணும் அப்படின்ற நிலைமைக்கு போயாச்சு. ரீசன்ட் இஷ்யூஸ் நம்ம பார்க்கறது வந்து ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல் கொல்கட்டால சமீபத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய செக்ஷுவல் அட்டாக். எப்படின்னா, அந்த நேரத்துல வந்து ஒருத்தர் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் நிறைய நியூஸஸ் பாக்குறேன், நிறைய பிளாக்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதை வந்து ஃபுல்லா வந்து ஒரு டீடைல்டான ஒரு கிளியர் பிக்சர் வந்து எந்த ஒரு நியூஸுமே சரி, அந்த ஊர்ல இருக்க அபிஷியல் கவர்மெண்ட்டுமே சரி தரத்துக்கு மறக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய பின்னணி அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் அதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, அது ஒரு கிளீஷேவான விஷயமா இருந்தாலும், ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு 36 மணி நேரம் வந்து ஒரு டியூட்டி பார்த்து கஷ்டப்பட்டு நமக்கு ஹீல் பண்றதுக்காக, நம்மளோட ஊண்டு நம்மளோட டிசீஸை வந்து ஹீல் பண்றதுக்காக உழைச்ச ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து 36 மணி நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுக்க போகும்போது வந்து ஒரு சைக்கோபாத் கில்லர் வந்து கொன்னு இருக்கான். இதை வந்து நான் இதை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் இதை பேச வேண்டிய தருணம். ஏன்னா இதே மாதிரி நம்ம ஊர்லயும் இப்ப நடந்திருக்கு, அது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எஸ், ஒரு சைக்கோபாத் கில்லர் கொன்னு இருக்கான், சஞ்சய் ராய் அப்படின்றவன் கொன்னு இருக்கான். அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவனால மட்டும் இந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து நிறைய, அதாவது அந்த கேசஸை கலர 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 நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ வந்து நம்ம இப்ப பார்க்க போறது வந்து இல்ல பேச போறது வந்து கொல்கட்டா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, முற்றிலும் நம்ம ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். எந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அது வந்து அது ஒரு பொண்ணுக்கு நடக்குது, அது ஒரு சின்ன பொண்ணுக்கு நடக்குது, இல்ல ஒரு ஹராஸ்மெண்ட், இல்ல செக்ஷுவல் அசால்ட், இல்ல வந்து ஒரு அட்டாக், எது நடந்தாலும் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வீட்டுல இருக்க அம்மாக்கோ, இல்ல நம்ம வீட்டுல இருக்க தங்கச்சிக்கோ, நம்ம வீட்டுல இருக்க அக்காக்கோ, இல்ல நம்ம வீட்டுல இருக்க அண்ணி, இல்லைன்னா வந்து பெரியம்மா, யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த குரூப் ஆஃப் த ஏஜ் பீப்புள்ஸ் அட்டாக் பண்ணுன்றதெல்லாம் மோட்டிவ் கிடையாது. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வக்ர புத்தி உள்ள மிருகங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். நிறைய பேர் என்கிட்ட நான் வந்து ஸ்டேட்டஸா வைக்கும் போதெல்லாம் இல்ல, நிறைய பேர் வந்து இதெல்லாம் மாத்த முடியாது, அப்படியேதான் இருக்கும், மாத்த முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம் இவங்க எல்லாருக்குமே, தண்டனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அரெஸ்ட் ஆகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சப்போஸ் உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. திஸ் இஸ் கண்டதை பேசு வித் விஜய் கார்த்திக். நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோன்றதை பார்க்கலாம். எஸ், கிருஷ்ணகிரி ஒரு என்சிசி கேம்ப். அதாவது நம்ம ஒரு விஷயம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம், சிம்பிளா ஒரு ஆதார் கார்டு எடுத்துங்களேன். அதை போயிட்டு ஒரு இடத்துல ஒரு லிங்க் பண்றோம், இல்ல ஒரு விஷயம், ஒரு சிம் வாங்குறோம்னா நம்மளோட ஆதார் கார்டு இல்லாம நம்மள உள்ள அந்த சிம்மே நம்மளுக்கு கிடைக்காது. ஒண்ணு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்க போய் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க, ஆதார்ல போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த சிம் கார்டே தருவன்ற அளவுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் வச்சிருக்கும் போது, ஒரு என்சிசி கேம்ப் நடத்துற ஒரு ஸ்கூல் ஃபேக் என்சிசி கேம்ப் நடத்திருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான விஷயம் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. கிருஷ்ணகிரியில பர்கூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஃபேக் என்சிசி ஆகஸ்ட் 5ல இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு என்சிசி கேம்ப். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஸ்கவுட்ஸ் அண்ட் புல்புல்ஸ், அப்புறம் வந்து என்சிசி, இப்படி வந்து நம்மளோட தரத்தை, நம்மளோட ஃபிட்னஸை, நம்மளுக்கு நாட்டுக்கான சேவையை வந்து சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல மிலிட்ரி போறதுக்கான ஸ்கோப்லாம் நிறைய இருக்கு. பெரிய கேடட் ஆஃபீஸர் ஆகலாம், ஏர்ஃபோர்ஸ்ல சேரலாம், கோஸ்ட் கார்ட்ல சேரலாம் அப்படின்னு நிறைய கனவுகளோடு ஸ்கவுட்ஸ் அண்ட் புல்புல்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து என்சிசில மாறி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சின்ன உழைப்பெல்லாம் இருக்காதுங்க, ஏதோ பயங்கரமா உழைச்சா மட்டும்தான் இந்த என்சிசிலாம் நம்ம சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு என்சிசி
அப்படின்ற ஒரு பேரே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா நானும் வந்து ஒரு ஸ்கவுட்ஸ் இந்த மாதிரி என்சிசில நிறைய வந்து பிடிச்சி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸா இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்டர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பேசிக் லெவல் நாலேஜ், ஃபிட்னஸ், பரேடு, அப்புறம் வந்து ஒரு டென்ட், ஒரு கேம்ப், ஒரு நாட்டு, இதெல்லாம் எப்படி போடணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்களே தவிர மனிதநேயம் அதெல்லாம் தவிர்த்து ஒரு மனிதநேயம், ஒரு பெண்ணுகிட்ட எப்படி பேசணும், ஒரு பெண்ணுகிட்ட நம்ம எப்படி பழகணும், சிம்பிளான லாஜிக் இருந்தாலும் சரி, பட் அதெல்லாம் கத்துக் கொடுக்கறது மட்டும்தான் இந்த ஸ்கவுட்ஸ், என்சிசி பேசிக். பட் அங்கேயே நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அது கோவம் எங்க இருந்து வருதுன்னா ஆழ் மனசுல இருந்து வருது அந்த கோவம். 5ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி ஒரு கேம்ப் நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபார் கேர்ள்ஸ், மொத்தம் 41 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபார் கேர்ள்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபார் பாய்ஸ். ஒரு என்சிசில இருந்தா கண்டிப்பா வந்து குறைஞ்சது ஒரு 2-3 மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, இல்ல 2-3 டீச்சர்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க, கேம்ப் அடிக்கிறதுக்கு இப்படி நிறைய விஷயம் இருக்கும். அதாவது அந்த 17 கேர்ள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல மீதி இருக்க சம் 20 சம்திங் பாய்ஸையும் தங்க வச்சுட்டு நோ சூப்பர்வைசர்ஸ் தான் அந்த என்சிசி கேம்ப். இதுல என்ன ஹைலைட்னா இது எல்லாமே பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா அந்த என்சிசி கேம்ப் போட்ட ஸ்கூல்ல என்சிசி கிடையாதான். இதை விசாரிக்க நீங்க என்னதான் அப்ப வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு என்சிசி கேம்ப் போடுறாங்கன்னா அப்ப நீங்க என்ன விசாரிச்சு என்ன மாதிரி எல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி என்னென்ன மாதிரி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணி ஸ்கூலுக்குள்ள அலோவ் பண்ணீங்க. ஒரு 41 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்குறாங்கன்னா அப்ப வந்து யார் வந்தாலும் அனாமத்தா சத்திரம் மாதிரி திறந்து விட்டுட்டு நீங்க வந்து தங்குங்க அப்படின்ற மாதிரி தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது பிரைவேட் ஸ்கூல் பேர் யாருமே சொல்லலை இது வரைக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் பேர் போயிடும். ஏன்னா எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒரு காமனான விஷயம். இந்த ஊர்ல தனியார் பள்ளியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துன்னு தான் பேசுவாங்க. அது ஆப்வியஸா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்கின்றது எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்கூலோட பேரும் போது அதே நேரத்தில் வந்து ஒரு என்சிசி அப்படின்னு வந்து ஒரு பேரண்ட்ஸ், ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் நம்புற ஒரு பேசிக்கான விஷயம். இதுக்கு மேல்பட்டு வந்து ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு ஆணையோ கூட சொல்றேன், ஒரு 13 வயசு கம்ப்ளீட் ஆனா வந்து என்சிசில சேரலாம், ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து என்சிசில நிறைய சாதிக்கலாம், இல்ல ஒரு பையன் வந்து என்சிசில நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் இதுக்கு மேல்பட்டு ஃபர்தரா யோசிப்பாங்க அது உண்மையான கேம்ப் தானா அப்படின்ற அளவுக்கு ஒரு லெவல் எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் 5ல இருந்து 9 நடந்த கேம்ப்ல இவர் யாரு, ஒருத்தர் பெரிய ஆளு சிவராமன், அவர் தான் வந்து அங்க சூப்பர்வைசரா. இந்த என்சிசி கேம்பை ஃபேக்கா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த எப்படி சொல்றது, இந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்ல அட்டாக்கே வந்து பெரிய ஒரு பேசு பொருள்லாம் தாண்டி அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிச்சு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். காவல்துறையா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கவர்மெண்டா இருக்கட்டும். பட் ஒரு ஃபேக் என்சிசி கேம்ப் நடத்திருக்காரு அந்த சிவராமன். இவர் மட்டும் நடத்திருப்பாருன்றதா இப்ப கேள்விக்குறி. கிடையவே கிடையாது. இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கவங்க வந்து மொத்தம் 8 பேர். இன்னும் வந்து 3 பேர் அரெஸ்ட் ஆக போறாங்க, 11 பேர் கிட்ட அரெஸ்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா சார் தலைமறைவு, சிவராமன் சார் வந்து தலைமறைவு. என்ன பண்ணிருக்காருன்னா இந்த 5th ல இருந்து 9th, ஆகஸ்ட் 5th ல இருந்து 9th வரைக்கும் நடந்த கேம்ப்ல கேர்ள்ஸ் ரூம்ல போயிட்டு வெடிக்காத்தால 3 மணிக்கு வந்து பொண்ணுங்களை எழுப்பி செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்காரு. இதை சொல்லும் போது அதாவது ஈஸியா சொல்லிடலாம், நான் வந்து ஒரு வேர்டிங்ஸா இருக்கட்டும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பேசும்போது ஈஸியா பேசிடுறேன். ஆனா அந்த பொண்ணுங்க 13 வயசு பொண்ணுங்க எவ்வளவு அந்த இடத்துல கஷ்டப்பட்டுருக்கோம். எந்த ஒரு அதாவது நம்மளுக்கு யாருமே பாதுகாப்பு இல்லை. பட் வந்து சார் இப்படி பண்றாரு, சில பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இது என்ன மாதிரி ஹராஸ்மெண்ட் கூட தெரியாம கூட இருந்திருக்கலாம். அதுல வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா ஆன் த ஸ்பாட்டே போயிட்டு அங்க இருக்கிற பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, டீச்சர்ஸ் கிட்ட, பிரின்சிபல் கிட்ட. இதை பெரிய விஷயம் ஆக்காதீங்கம்மா, இதனால வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு மானக்கேடு இல்ல ஸ்கூலு பேர் போயிடும்னு சொல்லி அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா அப்பவே இவங்க வெளியில எடுத்துனாங்கன்னா உண்மையாலுமே ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூல் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வெளியில கொண்டு வராங்கன்ற ஒரு ரெப்யூட்டேஷனாச்சும் உங்களுக்கு இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இல்ல ஒரே ஒரு விஷயம் தான், கம்ப்ளைண்ட் பண்ண போன ஒரு பிரின்சிபாலை பார்த்தாங்களா அந்த பொண்ணு, அந்த பிரின்சிபலுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருந்தா அவங்க அந்த மாதிரி அந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்றதான் என்னோட முக்கியமான கேள்வியே இந்த இடத்துல. இல்ல அந்த டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ண போன இடத்துல டீச்சர் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவங்களை செக்ஷுவல் ஹராஸ் பண்றாங்க அந்த ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு, சோ நீங்க அதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துங்க அப்படின்னு வந்து அவங்கள கேட்டிருந்தாங்கன்னா அப்பதான் தெரிஞ்சிருக்கும், தனக்குத்தானே வரும் பாத்தீங்களா அந்த வழி, அப்ப மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபேக் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி முடிஞ்சிருது 5ல இருந்து ஆகஸ்ட் 5ல இருந்து 9. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சாட்டர்டே அப்போ ஒரு பொண்ணு மட்டும் ஹெல்த் இஷ்யூவால பாதிக்கப்படுது. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவங்க ரொம்ப முடியாம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க,
அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இமீடியட்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ண உடனே வர்கூர் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இமீடியட்டா போய் கேட்கும் போது அவங்க வந்து எங்களுக்கு இது ஆல்ரெடி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்க தான் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டிசிபிஓக்கு இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. டிஇஓ ராமதேவி இவங்க வந்து இதை அட்ரஸ் பண்ணி என்ன நடந்தது ஸ்கூல்ல, எஜுகேஷனல் ஆஃபீஸர் ராமதேவி இவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. ஸோ வந்து விசாரிக்கும் போது சொல்றாங்க, எங்க ஸ்கூல்ல என்சிசி யூனிட்டே இல்ல, நடத்தினவங்க யாருன்னே தெரியல கேம்ப் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து பண்ணிட ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்து ஒரு ஆன்சர் சொல்றாங்களா, ரெஸ்பான்சிபிளான ஆன்சர் அது எங்கேயுமே கிடையாதுன்றதுதான் இதை விட ஒரு கேவலமான விஷயமா பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் இந்த கொல்கத்தா சம்பவத்திலேயே வந்து அந்த பிரின்சிபல் இனிஷியலா சொன்னது அந்த டைமுக்கு அந்த செமினார் ஹாலுக்கு அந்த பொண்ணை யார் போக சொன்னது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் கேட்டிருந்தாரே தவிர அந்த பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சு, அந்த பொண்ணு இறந்து கிடக்குதுன்றதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அங்க யார் போக சொன்னது, இந்த பொண்ணு ஏன் இந்த டைமுக்கு இந்த போச்சு, ஏன் இந்த சைட்ல இந்த ட்ரெஸ் போட்டு போச்சு அப்படின்ற கேள்வி மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாம் இருக்கே தவிர ஒரு 200-300 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு சமூகம் வந்து வெளியில வராங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு மேல வராங்கன்ற ஒரு ஒரு பேசிக்கான விஷயம் கூட நிறைய பேருக்கு இல்லைன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அந்த ஸ்கூல் சொன்ன ஒரு ஏளனமான ஆன்சர் என்னன்னா, இங்க என்சிசி கேம்பே இல்லைங்க, நாங்க ஏங்க என்சிசி கேம்ப் யூனிட் நடத்த போறோம், என்சிசி கேம்ப் நடத்த போறோம், இங்க பேசிக்கே கிடையாது, நாங்க ஏன் அதை நடத்த போறோம் அப்படின்னு. அப்ப யார் நடத்துனது, எப்படி உள்ள வந்தாங்க, எப்படி ஒரு 5 நாள் ஒரு கேம்ப் நடந்தது, எப்படி எல்லாருக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணீங்க, எப்படி எல்லாரையும் கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க, எல்லாருக்கும் என்ன சர்டிபிகேட் தர போறீங்க அப்படின்னு வந்து இன்னும் டீப்பரா போலீஸ் எல்லாம் விசாரிக்கும் போது அந்த சிவராமன் இருக்காருல்ல அவரே வந்து ஒரு ஃபேக்கான என்சிசி ட்ரெயினரா. இதெல்லாம் எந்த மாதிரி பாக்குறதுன்னு கூட நம்மளுக்கு புரியல. ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா நம்ம பார்த்தா இதுதான் குற்றவாளி, இவர் தான் இதை பண்ணிருக்காரு அப்படின்றதுலாம் கூட வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போற ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் ஆனா ஒரு 5 நாள் ஒரு கேம்ப் நடக்குது, அது எல்லாமே ஃபேக்கு, அவரும் வந்து ஃபேக் ட்ரெயினரு. ஆனா வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள்லாம் உண்மை. ஒரு நம்பி அனுப்பி வச்ச பேரண்ட்ஸோட நிலைமையை இப்ப யோசிச்சு பாருங்களேன். அதுல வெறும் அந்த 17 கேர்ள்ஸ் இருக்காங்க, அந்த 17 கேர்ள்ஸையும் வந்து இப்போ வந்து செக் பண்ண போறாங்க, பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கான அறிக்கையும் தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி டிஇஓ ராமதேவி அவங்க வந்து கலெக்டர் கிட்ட நாங்க இந்த ஃபுல் டீடைல்ஸையும் வந்து சமர்ப்பிப்போம், நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஸோ இதுக்கு மேற்பட்டு என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது 1-2 விஷயமா, இது எங்க போய் முடியறது இதெல்லாம்? அதாவது இப்போ இது ஒரு நியூஸ் இல்ல வந்து நம்ம வீட்டுல எங்கேயோ இருந்து கேள்விப்படுற ஒரு விஷயமா வச்சுக்கலாமே. ஆனா இது நம்ம வீட்டுல நடந்தா என்ன நடக்கும், நம்ம வீட்டுல நடக்குதுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கெல்லாம் நம்ம வந்து தயாரே ஆயிருக்க மாட்டோம். எப்படி வேணாலும் இருக்கலாம், பாக்குறதெல்லாம் இல்ல பேசுறதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் பார்த்தாலும் பயமா இருக்கு, கேள்விப்படுற விஷயம் எல்லாம் ரொம்ப பயமா இருக்குன்னு. எல்லாமே நடக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து இயற்கையா நடக்கிறதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாது, இதெல்லாம் ஒரு பிளான்டு விஷயம். இந்த பிளான்ட தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு என்சிசி ஈவெண்ட் நடத்தி அது மட்டும் இல்லாம ஃபேக்கா வந்து ஒரு 5 நாள் ஸ்கூல்ல தங்கி இருக்காங்கன்னா என்ன மாதிரியான ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே தெரியல அப்படின்னு எல்லாருமே புலம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ஈவெண்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்களா, இல்ல அதை தவிர்த்த நிறைய ஈவெண்ட் இல்ல கேம்ப் எல்லாம் எங்காவது நடத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. இது வந்து எனக்கு எண்டு கார்டே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போற போக்க பார்த்தால உண்மையாலுமே எப்படி தெரியுமா இருக்கு, இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது பழைய இந்தியன் தாத்தாவே வந்தாலே போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கான ஒரே சொல்யூஷன் என் சைட்ல இருந்து நான் பாக்குறது ஆஸ் அ பர்சனா, இல்ல வந்து ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கைக்கு ஒரு அண்ணனா, இல்ல வந்து ஒரு அம்மாக்கு ஒரு பையனா, இல்ல ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு ஹஸ்பண்டா, இல்ல வந்து ஒரு அக்காவுக்கு ஒரு தம்பியா, இந்த மாதிரி நான் பாக்குற விஷயம் வந்து எல்லாருமே சேஃப்டியா இருங்க. ஒரு விஷயத்த பார்த்த உடனே பயப்படாதீங்க. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலும் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருங்க. ஸோ போல்டா இருங்க. அதெல்லாம் தாண்டி வந்து எதையுமே வெளியில சொல்ல நம்ம மறுக்க கூடாது, பயப்படக்கூடாதுன்றது தான். பிசிக்கலா நம்ம ஹராஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அது வந்து நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. நம்ம ஹராஸ் பண்ணப்பட்டோம் அப்படின்றதுனால நம்ம ஒன்றும் வந்து கெட்டவங்களும் கிடையாது, நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து வாழ தகுதி இல்லை அப்படின்றதும் கிடையாது. நம்மளும் ஒரு மனுஷங்க, நம்ம ஹராஸ் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ ஹராஸ் பண்ணவங்களை வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் இதுக்கான பதில் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த ஹராஸ் பண்ணவங்களை எல்லாருமே கடுமையா ஓமன், அபுதாபி, அப்புறம் வந்து துபாய், சைனா இந்த மாதிரி ஊர்கள்ல தண்டிக்கிற மாதிரி கடுமையான சட்டம்
இந்த 375 376A இதெல்லாம் பத்தாது. 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 12 வருஷம் கடுங்காவல் தண்டனை, இது எதுவுமே பத்தாது. இந்த மாதிரி கடுங்காவல் தண்டனை தாண்டி ஒரு மிகப்பெரிய தண்டனை வந்து அமெண்ட்மெண்டா சீக்கிரமா எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், ஒரு வருஷத்துல 31,000 ரேப்பு ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்தியால, அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வராத நிலைமை என்னைக்கு வருதோ அப்பதான் வந்து நம்ம ஒரு சேஃபஸ்டான ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு ரீஜியன்ல இருக்கோம்னு அர்த்தம். அன்டில் தென் நம்ம வந்து என்ன சொன்னாலும் சரி, நம்மளை சுத்தி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, அதை நம்மளை பயமுத்திட்டே இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கலதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பாய்.